ஓம் சாந்தி. எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் ரம்ஜான் மாத நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் நோன்பு இருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப விசேஷமான புனிதமான மாதம், புனித ரமலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மதத்திலுமே இருக்குது, புனித மாதங்கள்னு இருக்குது. மார்கழி, புரட்டாசி மாதம் இந்துக்களுக்கு புனித மாதமாக இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு எந்த நாட்கள்னு இருக்குது. ஆனால் என்ன இதிலிருந்து முஸ்லீம் இது விசேஷமாக இருக்குது அப்படின்னா, அவங்க எச்சில் விழுங்காமல் இருக்கிறாங்க, காலையில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இது எச்சில் கூட விழுங்காமல் இருக்கிறது வேறு எந்த மதத்துலையும் இருக்குமான்றது தெரியல. முதல்ல அதை கவனம் கொடுக்க மாட்டாங்க, விழுங்குறோமா இல்லையானே தெரியாது. ஆனால் மற்ற மதத்திலிருந்து இந்த பண்டிகை சிறந்ததாக போற்றப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, முஸ்லீம்கள் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது மட்டும்தான். ஏன்னா எல்லா மதத்துலேயும் இருக்குது, ஆனால் எத்தனை பேர் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்சன்டேஜ் வைஸாக எடுத்து பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த இந்துக்களோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. அதேமாதிரி கிறிஸ்தவ மதத்தில் அந்த லெந்து நாட்கள் அப்போ அவங்களும் உபவாசம் இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானவர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மேபி இந்துக்களை விட அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பர்சன்டேஜாக பார்க்கும்போது. பட் அதை விட அதிகமாக கண்டிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். இது முஸ்லீம் மதத்தில் உள்ள ஒரு வழிபாட்டு முறைக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ரஃபாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னுவாங்களே அப்படி தான் இருக்குது. இல்லை, இப்படி வணங்குறதுக்கும் நமாஸ் பண்ணும்போது உடம்பெல்லாம் வளைச்சி இடித்து ஒரு கஷ்டமான யோகாசனம் பண்ணுற மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதையும் ஸ்ட்ரிக்டாக அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் அங்கே சிறப்பு. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை விட, இப்போ இந்து கோயில்களில் இப்படி கும்பிட்டுட்டு போவாங்க, ஆஷ்டாங்கமாக விழுறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் எத்தனை பேர் பண்ணுறாங்க பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. வாரத்துக்கு ஒரு நாள் போவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுக்குவாங்க. ஒரு அந்த விஷ்ணு பக்தர்னால் சனிக்கிழமை போவாங்க, அப்புறம் ஏகாதசி போவாங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் மட்டும் போவாங்க. பட் முஸ்லீம்கள் 5 வேளையும் அந்த தொழுகை பெரும்பான்மையானவர்கள் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரேர். அதாவது முஸ்லீம் மதத்தில் எத்தனை பேர் அதாவது எத்தனை சதவீதத்தினர் ஃபாலோ பண்ணுறது இல்லையோ, அத்தனை சதவீதத்தினர் தான் மற்ற மதத்தில் அந்த மதத்தை ஃபாலோவே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. இது அந்த பண்டிகையின் சிறப்புன்றதோட முஸ்லீம்களின் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ ஒரு தீபாவளி எப்படி கொண்டாடுறோம், அதாவது பட்டாசு வெடிக்கிறது அது மற்றவங்களுக்கு வெளில தெரியும். மற்றபடி ஜென்ரலாக எப்படி வணங்குறாங்க அப்படின்றது மற்ற மதத்தினருக்கு மட்டும் இல்லை, இந்துக்களுக்கே தெரியாது. கொண்டாடினா தானே தெரியும், கரெக்டாக அந்த வழிபாட்டு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணால் தானே தெரியும், அவங்களுக்கே தெரியாது. ஆனால் முஸ்லீம்களுக்கு அது ஒரு கட்டுக்கோப்பாக எல்லோருமே ஃபாலோ பண்ணுறது உண்மையிலே சிறப்புக்குரிய விஷயம். குறிப்பாக இந்த புனித ரமலான் மாதத்தில் எதுக்காக அவங்க இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இது முகமது நபி அவர்களுக்கு குரான் இறக்கப்பட்ட மாதம், அதனால் இது புனித மாதம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதத்தில் இந்த விரதம் இருக்கிறாங்க. இந்த விரதத்துடைய முறை என்ன அப்படின்னா, அவங்க எப்போவுமே கடவுளை வழிபடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற மதங்களில் குறிப்பாக இந்து மதத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த விசேஷமாக அன்றைக்கி தான் காலையிலே குளிச்சுட்டு சாமியை கும்பிடுவாங்க. பட் முஸ்லீம் மதத்தில் டெய்லியுமே அது பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் தனியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பட்டினி கிடக்கிறது, கறிமீன் சாப்பிடாமல் இருக்கிறது, இது இந்த ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மதத்தினருமே இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 10-20 வருடமாக தான் ரொம்ப அசைவத்துக்கு அடிமையாகிட்டாங்க. ஸோ எல்லோரும் அடிமை ஆனதுனால இவங்க இப்படி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இருக்கிறதுலே மாமிசம் கம்மியாக சாப்பிட்றது முஸ்லீம்கள் தான் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா அந்தளவுக்கு கடன்னு விழுந்துட்டாங்க. கடைசியாக தான் விழுறாங்க, ஆனால் கடன்னு விழுந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த மாதிரி அசைவம் அங்கே சாப்பிடாமல் இருக்கிறது கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கிற
ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அசைவம் மட்டும் இல்லை, எதுவுமே அவங்க சாப்பிட்றதில்ல. அடுத்தது வழக்கமான ப்ரேயர் இதெல்லாம் பண்ணுவாங்க. மற்ற மதத்தினருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த சாயங்காலம் நோன்பு முடிக்கும்போது ஒரு கஞ்சி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அசைவ பிரியர்கள் ஆகிட்டாங்கனால இப்போ அந்த கஞ்சிலையுமே நான்வெஜ் சேர்த்து கொடுக்குறாங்க. வழக்கமாகவே அப்படி தான் கொடுப்பாங்களா, இல்லை இப்போ தான் அப்படி அந்த பழக்கம் வந்துச்சான்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா சின்ன வயசில் அப்படி கொடுத்தா மாதிரி தெரியல, பட் இப்போ அப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க. நைட்டும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, தூங்கவும் மாட்டாங்க. ஸோ அது ஒரு 2-3 நாள் பண்ணாலும் ரொம்ப கடுமையான விரதம் தான் சொல்லணும். தூங்காமல் அந்த சிவனுடைய மந்திரங்களை பாடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அந்தந்த சாமி எந்த சாமிக்கு அவங்க விரதம் இருக்கிறாங்களோ அவங்க புஸ்தகத்தை படிப்பாங்க. ஸோ இப்படி இருக்குது. அதுவுமே கடுமையானதாக தான் இருக்குது. அதுவும் ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். இப்போ இந்த ரமலான் மாதம் ஒரு மாதத்தையே ஒரு அது புனித மாதம் அப்படின்னா மாதத்திற்கு புனிதம் இல்லை, அந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களை புனிதமாக்கக்கூடியது. அதனால் அது புனித ரமலான்ட்டாங்க. அந்த மாதம் உங்களை புனிதமாக்கக்கூடிய மாதம். புரட்டாசி மாதம் உங்களை புனிதமாக்கக்கூடிய மாதம். லெந்து நாட்கள் கிறிஸ்தவர்களை புனிதமாக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எதற்காக கொண்டாடுறாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ தான் நபி அவர்களுக்கு குரான் இறக்கப்பட்டது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் உடம்புல ஒரு ஆத்மா வருது. இது பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே இந்த ரகசியம் தெரியும். ஏன்னா கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுப்பவர்கள் பிரம்மகுமாரிகள். மதங்கள் அப்படிங்கிறது எல்லாம் எப்படின்னா, ஒரு மரம் இருக்குதுன்னா விதையிலிருந்து தான் வேறு வரும். அந்த வேருடைய சக்தியை வைத்து தான் மரமே வளரும் இல்லையா? அப்படி விதையாக இருப்பவர் இறைவன். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவபெருமான் இந்துக்களும் சொல்கிறோம். ஆனால் பரமபிதாவை கிறிஸ்தவர்களும் வணங்குறது கிடையாது. சிவபெருமானை வணங்கினால் கூட அவரை பற்றி உண்மையில் அவங்களுக்கு தெரியாது. முஸ்லீம்களுக்கும் தெரியாது. முஸ்லீம்களுக்கு அல்லாவுடைய பேரும் தெரியாது. அல்லானா கடவுள், அவ்வளோதான், பேர் கிடையாது. ஸோ அவருடைய பேர் சிவபெருமான் அப்படின்னு எப்படி தெரியும்? அவரே சொன்னால் தான் தெரியும். அல்லாவின் வழி அல்லாவே இருக்குது இல்லையா? ஸோ கடைசின்னு ஒரு வருடம், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி கொடுக்குறார். கடவுளாகவே இருந்தாலும் ஒருத்தர் உடலில் வந்தால்தான் பேச முடியும், வாய் இருந்தால்தான் பேச முடியும். அந்த மாதிரி தான் நபி உடம்பில் ஒரு பரிசுத்தமான ஆத்மான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வரும்போது உலகம் நரகம் ஆயிடுச்சு இல்லை? எல்லா மதங்களும் நரகத்தில் தான் உருவாகுது. சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. முதல் 2500 வருடம் இறைவன் நேரடியாக படைத்த சொர்க்கம். சொர்க்கம் முடிந்து நரகமாகும்போது மனிதனுடைய குணம் கீழ்நோக்கி போய்கிட்டே இருக்குது. மதங்களும் உருவாகிட்டே இருக்குது, ஒரு மதமும். ஸோ அந்தந்த மதங்கள் எல்லாமே நரகத்தில் வாழ்வதற்கான வழியை சொல்லுது. கடவுள் எப்போ வர்றாருன்னா, உலகம் அழிகிற நேரத்தில் வருகிறார். அவர் எதுக்கு வர்றாருன்னா, சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்வதற்காக. அப்போ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி அது இல்லாமல் மனிதனால் உயிரோடவே இருக்க முடியாத நிலைமைக்கு அடிக்ட் ஆகிட்டான். ஸோ அப்படி இருக்கிறவனை காப்பாற்றுறார். அந்த உடல்ன்ற உணர்வுலேயே மூழ்கி கிடக்கிறவனை நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு எழுப்புறார். ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதுதான் அந்த மண்ணினால் ஆன தேகத்திலேயே மூழ்கி கிடக்கிற மனிதனுடைய நினைவாக மண்ணிலிருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஆத்ம உணர்வில் எழுப்புறார். எப்போ எழுப்புறார்? இறுதியில் எழுப்புறார். 5000 வருட காலச்சக்கரத்தின் கல்பத்தின் இறுதியில் எழுப்புறார். எப்படி எழுப்புறார்? அவரே ஒரு வயோதிகர் உடல் மூலமாக ஞானத்தை கொடுத்து எழுப்புறார். ஸோ அதுதான் இறுதியில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன் பைபிளில் கூட போட்டிருக்கும். ஸோ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுடைய பொதுவான நம்பிக்கை அப்படி எழுப்பார் அப்படின்ட்டு. அவர் எழுப்புறாரு பார்த்தீங்களா? கடவுளே அது இந்து கோயில்களில் திருப்பள்ளி எழுச்சின்னு போடுவாங்க, தெய்வங்களை எழுப்புறது. ஆனால் எழுப்புறது கடவுள். இவங்க மனிதர்கள் தெய்வங்களை எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சாதாரணமாக தூங்குறதை எழுப்புறதோ அல்லது பணத்தை எழுப்புறதோ கிடையாது. நான் யார் என்பதையே மறந்து இருக்கிற நாம். ஸோ நிறைய மதங்களில் அந்த பண்டிகையின் போது சில
விஷயங்கள் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா விரதம் அப்படின்னாலே சாப்பிட மாட்டாங்க. விரதம்னாலே அதான் அர்த்தம். அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றிக்கிட்டு எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, சாப்பிடலாம், சைவ உணவுன்னு இல்லை, ஒரு சில பால் பழம் மட்டும் முடியாதவங்களுக்கு அப்படி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அல்சர் இந்த மாதிரி பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு வேளை மட்டும் சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப முடியலன்னா இருக்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சாப்பிட்ற விஷயம் அப்படிங்கிறது, சாப்பிட்றது வயிற்று பசிக்காக சாப்பிட்றது ஒன்று இருக்குது, ருசிக்காக சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டும் கலந்து தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் இல்லையா? ருசியாக இருக்குது, அதனால தானே எல்லோரும் பிரியாணிக்கு அடிமையானது. இப்போ இங்கே நம்ம புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள் தான் புலன் இன்பங்கள். அது கரிமீன், காமம், பாட்டு, இன்னும் நிறையா இருக்குது இல்லையா? எதுக்கெல்லாம் நம்ம புத்தி மயங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து விட்டு கதையை பேசுகிறது, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இதில் இருந்தெல்லாம் புத்தியை விளக்க சொல்கிறார். இதுதான் கடவுள் கற்றுக் கொடுக்குற விரதம். எவ்வளோ நாளைக்கு? சரஸ்வதி பூஜைன்னா ஒரு நாள் நோன்பு இருப்பாங்க, தீபாவளிக்கும் அதே மாதிரி நோன்பு இருப்பாங்க, எல்லா பண்டிகைக்குமே ஆக்சுவலாக நோன்பு இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் இருக்கிறது இல்லை, அதனால் அது தெரியறது கிடையாது. கந்தசஷ்டி விரதம்னா 6 நாள் இருப்பாங்க. அடுத்தது லெந்து நாட்கள், ரமலான் மாதம், இதெல்லாம் 1 மாதம் இருக்கிறாங்க. புரட்டாசி மாதமும் அது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கடவுள் இறுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்குற விரதத்தோடைய நினைவாக. எவ்வளோ நாளைக்கு? இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும். என்ன விரதம்? புலன் இன்பத்திலே மயங்கக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒன்று பார்த்தா கூட நமக்கு பிடிச்சதை தானே பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் இந்து கோயில்களில் இந்த மயான கொள்ளைன்ட்டு கிராமத்துலலாம் கொண்டாடுவாங்க. அம்மன் கோயிலில் அது போய் பார்த்திங்கன்னா அம்மன் கண்ணை கட்டி வச்சுடுவாங்க. இந்த அம்மன் இவங்கெல்லாம் யாருன்னா கலியுகத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய நாம தான். கடவுள் ஒருவர் தான். அதனால தான் குரானில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட அவர்கள் வழிபடுவதெல்லாம் பெண்களே அப்படின்னு இருக்கும். இவங்க பெண் தெய்வங்களேன்னு போட்டாங்க. ஏன்னா பெண்கள்னு போட்டால் அது ஏற்கனவே முஸ்லீம் மதம் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்கிறதுனால பெண் தெய்வங்கள், சரி இந்து மதத்தை தாக்கினா பரவாயில்ல, பெண்களை தாக்க வேண்டான்ட்டு அப்படி போட்டாங்க. ஆனால் அவங்க மதத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணாலும் அதில் உண்மை இருக்குது. ஏன்னா அந்த உண்மைனா ஆத்மாக்கள் எல்லாமே இறைவனுக்கு மனைவி தான். ஆத்மா, உடம்பு கிடையாது. உடம்பு நினச்சா தான் உங்களுக்கு அசிங்கமாக எண்ணம் போயிடும். ஏன்னா இன்றைக்கி கல்யாணம்னாலே காமன் தானே மைண்டில் வருது. ஆனால் ஆத்மா, உடலற்ற ஆத்மாவின் கணவன் உடலற்ற சிவ பரமாத்மா. அதனால தான் சிவன் பார்வதி திருமணம், மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் நடக்கும்போது பெண்கள் எல்லாம் தாலியை அவுத்துட்டு வேறு தாலி கட்டுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, மனிதனை கணவனாக நினைத்தது போதும், இனி கடவுளை கணவனாக நினைக்கிறேன்னு அர்த்தம். விதவைகள் வெள்ளை ட்ரெஸ் போடுறதும் அதுதான், இறைவனை மட்டும் கணவனாக நினைப்பேன் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கும் அதுதான் காரணம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், போனதுக்கும் அதான் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க. இந்த அதாவது செத்த பிறகு இந்த உலகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் தாலியெல்லாம் இருக்கிறாங்க. உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ போ, எங்கே போறியோ போய்க்கோ, என்ன நினச்சி என்ன டார்ச்சர் பண்ணாத. இன்றைக்கி தாலி இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் மோசமானதுன்றது ஏற்கனவே பலகீனமாக இருக்கிறாங்க. இதில் என் பொண்டாட்டி தாலியும் இருக்கலன்ட்டு அது அப்படியே பாசமாக பொண்டாட்டியை சுற்றிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதோடைய நிலைமை நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேய் பிடிச்சி அலையிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. சரி, இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் மனிதனை பேய அலைய விடுது. உடலை விட்ட பிறகும் அவன் பேய அலையிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. அந்த பேயை இப்போ உங்களிலிருந்து ஓட்டுங்க. அந்த பேய் உங்களுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடம்புன்ற உணர்வு. நீங்கள் அழியக்கூடிய உடம்பே கிடையாது, அழிவற்ற ஆத்மா. அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் இருப்பிடம் பரந்தாமம். அங்கேருந்து தான் ஆத்மா வருது. ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா மறுஜன்மம் எடுத்தே ஆகணும். உலகம் அழியும்போது தான் எல்லா ஆத்மாவும் மேலே போகணும். ஸோ இது கடவுள் கொடுக்குற ஞானம். மதங்கள் மனிதர்கள் உருவாக்குறதுல ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும். மனிதர்கள் தப்பு பேசுகிறதுல ஆச்சரியம் கிடையாது, ஏன்னா கடவுள் மட்டுமே சத்தியமானவர். ஸோ இப்போ இந்த கடைசியில் உலக அழிவு முக்கியமான விஷயமாக எல்லா மதத்திலும் பேசப்படுது இல்லையா? யோசிச்சு பாருங்களாம்.
உலகத்தை ஏன் அழிக்கணும்? சொர்க்கம் எங்கேயோ இருக்குது, நரகம் எங்கேயோ இருக்குன்னா உலகத்தை ஏன் அழிக்கணும்? இறக்குறவங்க அங்கே போய் பிறக்க போகிறாங்க, எதுக்கு அழிக்கணும்? இன்னொரு விஷயம், கடைசியில் கடவுள் வந்து எழுப்புறாருனாலே இவங்க எங்கேயும் போகலன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ இங்கே தானே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் சொர்க்கம் தான் எங்கேயோ இருக்குது, போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே இருக்கணும்? ஏன் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அப்படின்னாலே அவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உடலை விட்டு உயிர் பிரியறதுக்கு பேர் தான் மரணம். அப்போ எப்படி பணத்துக்குள்ளேயேவா இருக்கும்? ஸோ அதையும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், நீங்கள் எப்போவுமே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், நானும் எப்போவும் இருக்கக்கூடிய பரமாத்மா. ஆனால் நீங்கள் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சிங்க, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. நான் இறுதியில் மட்டுமே வருகிறேன். அது வரைக்கும் என்னுடைய வாசஸ்தலம் இதுவே. கடவுள் வரார். அவருடைய செய்தியை அவர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். வேறு யாரும் இறைத்தோதர் கிடையாது. வேணா இந்த இறைவன் செய்தியை கொடுத்த பிறகு இதை எடுத்துகிட்டு போய் சொன்னீங்கன்னா நீங்கள் இறைத்தோதர் தான், நான் இறைத்தோதர் தான். இறைவனே வரலன்னு போது அவருடைய செய்தி எப்படி கிடைக்கும்? அப்போ எப்படி நபிக்கு கிடைச்சது? ஜிப்ரேலுக்கு கிடைச்சது. ஏன்னா நபி இறைத்தோதரே கிடையாது. அவர் உடம்புல வந்துச்சுலே ஒரு ஆத்மா, அதுதான் இறைத்தோதர். அதுவும் இறைத்தோதர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மதத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஞானத்தை ஜிப்ரேல் தான் கொடுக்குது. அதே மாதிரி தான் இயேசு உடலில் வந்து கிறிஸ்துன்ற ஆத்மா தான் ஞானத்தை கொடுக்குது. ஆனால் மனிதர்கள் உடலை கடந்து எதையும் யோசிக்கிறதுனால யார் மூலமாக வருதோ அவங்களே சரணாகதி. கடவுள்னு மட்டும்தான் சொல்லலை, ஆனால் கடவுளுக்குரிய எல்லா மரியாதையும் இயேசுக்கும் நபிக்கும் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. அல்லாவை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், சிவனை அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லலாம், முஸ்லீம்களுக்கு யாருக்காவது கோபம் வருமா? வரவே வராது. அல்லாவை ஏதாவது பேசினா என்ன ஆகும்? கோபம் வருது. அப்போ அவங்களுடைய கவனம் எங்கே போகுது? விக்கிரகத்தின் பக்கம் போகுது. ஸோ விக்கிரக வழிபாட்டில் மூழ்கி கிடக்கிறது முஸ்லீம்கள் மட்டுமே. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா விக்கிரகம்னா சிலைன்னு நினச்சிக்க, அந்த சிலை உடலுடைய நினைவாக உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு உடல் கொடுத்த ஞானமே கடவுளுடைய ஞானம்னு புரிஞ்சிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வணங்குறது. வணங்குறதுனா இப்படி வணங்குறதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு பேர் தான் வணங்குறது. நீனா எது சொன்னாலும் கேட்க மாட்டேற, வணங்க முடியா இருக்கிறேன்னுவாங்க. அப்படின்னா காலில் விழ மாட்டேறேன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ விக்கிரக வழிபாடு கூடாது, கடவுளை விட்டுட்டு மனிதனை பிடிச்சிக்கிற, கடவுளை நிராகரிக்கிறன்றதெல்லாம் முஸ்லீம்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது குரானில். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துலேயுமே யோசிச்சு பாருங்கள். ஒரு நிராகரிப்பாளர் கூட்டம், நிராகரிக்காத கூட்டம். இப்போ நிராகரிப்பாளர் கடவுளுடைய குழந்தை கிடையாது. நிராகரிப்பாளர்களை வந்து நீ கொலை பண்ணுன்னு கடவுள் சொல்லுவாரா? கண்டிப்பாக நம்மளே புரிஞ்சுக்கலாம் அது கடவுளுடைய வார்த்தை கிடையாதுன்ட்டு. நமக்கு மதத்தின் மேலே உள்ள பற்றுனாலையும் அது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு நான் நம்பணுன்றதுக்காக அதையும் கடவுள் தான் சொன்னார். ஆனால் எதுக்காக சொன்னார் தெரியுமா? அது வந்து சண்டை வந்துச்சா, அந்த நேரத்துக்காக அவர் சொன்னார். சண்டை வந்துச்சு, இன்னொரு குழந்தைய நீ கொலை பண்ணுன்ட்டு அப்பா சொல்லுவாரா? உங்கள் அப்பா சொல்லுவாரா? அப்படி சொல்கிறோம். ஒரு நல்ல அப்பாவாக இருப்பாங்களா? எந்த காரணமானாலும் இருக்கட்டும், மோசமானவனாகவே கூட இருக்கட்டும் இல்லையா? கொலை பண்ணுறத கடவுள் சொல்லிக் கொடுக்கல. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறதுக்காக தான் கடவுள் வர்றார். அதனால தான் இறுதியில் வர்றார். ஏன்னா இறுதியில் உலகம் மோசமாகுன்றது எல்லா மதமும் ஒத்துக்கிறாங்க. உலகம் மோசமாகுதுன்னா நீங்கள் மட்டும் நல்லவங்களா இருப்பீங்கன்னு அர்த்தமா? நாம் எல்லாம் சேர்ந்தது தானே உலகம். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மளை தவிர எல்லோரும் நல்லவங்க, எல்லாருமே அப்படி தானே நினச்சிட்டு இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய வக்ர புத்தியை அழிக்கிறதுக்கு தான் வர்றார். நம்மளுடைய மதங்கள், மனித வழிகள் எல்லாம் சேர்ந்து தப்பெல்லாம் ரைட்டெல்லாம் தப்பாக்கி விட்டுருச்சு. ரைட்டெல்லாம் மூட நம்பிக்கை ஆக்கிடுச்சு. ஸோ இப்போ இறைவன் வந்து சொல்கிறார், என்னை தவிர உனக்கு யாரும் வேண்டாம், அல்லாவை தவிர யாரும் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது முஸ்லீம் மதம். அதுதான் அதோடைய சாரமே. அவ்வளோ பெரிய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அல்லாவை தவிர யாரும் கடவுள் கிடையாது. அல்லாஹ் யார்? கடவுள். அல்லான்னா என்ன அர்த்தம்? தமிழில் கடவுள்னு சொல்கிறது, அங்கே அல்லான்னு சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, அந்த கடவுள் யார்? தெரியாது. ஸோ அது தெரியாதனால தான் ஜாக்கிர் நாயக் போன்றவர்கள் அந்த ஒன்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு எங்கேயாவது எந்த மதத்துலையாவது செட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை பிடிச்சிக்கலான்னு தேடுறாங்க. ஜாக்கிர் நாயக் சொல்வார், உலகத்தை படைத்ததுக்கு அல்லாஹ், பிரம்மா தான் படைத்தார்னா அவர் அல்லான்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் 4 தலைகள் இருக்குதுன்றது குரானில் போடல, அதனால் அது வந்து அல்லாஹ் சொல்ல முடியாது. இப்போ யாரை தான் அல்லான்னு சொல்கிறது? அவருடைய பேச்சுடைய சாரம் இது மட்டும்தான். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். ஸோ அப்போ யார் அல்லான்னே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அல்லாவுடைய வழி தெரியும்? ஏன்னா அல்லாஹ் வந்தால் முதல்ல அவரை பற்றி அறிமுகத்தை தானே கொடுப்பாரு. இல்லை புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்ககிட்ட என்ன கேட்போம்? நீங்கள் எங்கேருந்துப்பா வரீங்கன்னு தான் கேட்போம். இப்போ அல்லாஹ் வந்து பேசினாருன்னா முதல்ல அவர் எங்கேருந்து வராருன்னு தானே சொல்லணும். அவர் யார், எப்படி இருக்கார், எங்கே இருக்கார், வரவே மாட்டாரா, ஏன் வரமாட்டார், ஏன் எங்களை கண்டா பயமா, ஏன் வர்றதில்லை? அப்படி வராதவரை நான் எதுக்கு வணங்கணும்? இவ்வளோ துக்கத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றவே இல்லைன்னா அவரை நான் எதுக்கு வணங்கணும்? இவ்வளோ கேள்விகள் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நாஸ்திகராகிடுறாங்க எல்லா மதத்துலையுமே.
காரணம் கடவுளை பற்றி தெரியாததுனால. நாஸ்திகர்கள் உண்மையிலே பரிதாபத்திற்குரியவர்கள், ஆனாலும் கொஞ்சமாவது யோசிக்கக்கூடியவர்கள். உண்மையிலே உயர்ந்த மதம்னா நாஸ்திக மதம் தான் சொல்ல முடியும். அதாவது நாஸ்திகளை வீம்புக்கு போய் மற்ற மதத்தை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறத அதை விட்டுருங்க. ஆனால் இப்படி கடவுள் இருக்க முடியாது. இவ்வளோ மோசமான உலகம் இருக்குது, இப்போவும் வரலன்னா அவர் ஒரு கடவுளா? இப்படிப்பட்ட உலகத்தை படைத்தது ஒரு கடவுளா? அது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்க அவங்க புத்திசாலித்தனம் தான். கடவுள் தான் இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு. இப்போ இருக்கிற உலகத்தை நான் படைக்கல குழந்தை. இப்போ பைபிள் குரானில் யாரை படித்தார் கடவுளை? ஆதாமை மட்டும்தான் படித்தார். ஆதாமு ஏவாளை தான் படித்தார். வேறு யாரையாவது அவர் டேரெக்டாக படித்தாரா? கிடையாது. ஸோ அப்போ ஆதாம் ஏவாளை மட்டும்தான் கடவுள் படைக்கிறார். ஆனால் உண்மையில் ஆதாம் ஏவாளை மட்டும் இல்லை, ஆதாம் ஏவாளுடைய குழந்தைகளையும் அவர் தான் படைக்கிறார். ஆக்சுவலாக ஆதாம் மூலமாக தான் அவருடைய குழந்தையை படைக்கிறார். அந்த ஆதாம் தான் பிரம்மா. ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்ல, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அதுதான் பிரம்மா. பிரம்மா படைக்கல. அதனால்தான் இந்து மதத்திலே பிரம்மாவுக்கு கோயில் இருக்குது. ஜாக்கிர் நாயக் பிரம்மா தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா படைப்புன்ற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு. ஸோ அதோடு ஏதோ ஒத்து வருதான்னு பார்த்துட்ருக்கிறார் பாவம். சரி, பிரம்மா கடவுள் கிடையாது. இப்போ பிரம்மா வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுத்து படைக்கிறார் உலகத்தை. இல்லாத உலகத்தை இல்லை, உலகம் இருக்கும். கடவுள் கடைசியில் தானே வர்றாரு. இல்லை, கடவுள் வர மாட்டார், இயேசு வர்றார். சரி, இயேசுவை கடவுள்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு இறைவனுடைய அற்புதமான காரியம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அந்த காரியம் தான் கடைசின்னு ஒரு வருடம் நடக்குது. அவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் வெட்டி கீச்சு சுனாமி இதெல்லாம் கொடுத்து, இதுவா கடவுளுடைய வேலை? நமக்கு துக்கம் கொடுக்குறதா கடவுளுடைய வேலை? நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது குரான்லேயே வருது. எங்கேயோ ஒரு இடத்துல வர்றதுனால முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் குரானை வந்து புரிஞ்சு படிக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் எனக்கு குரானே புரியும்னா அவங்க அந்த ரேஞ்சில் தான் படிக்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு எதுவும் புரியாது தான். அதனால தான் நம்ம சொல்கிறது பார்த்தா இதெல்லாம் குரானில் இல்லவே இல்லை அப்படின்னா, நம்ம குரானில் இருக்கிறத படித்து விளக்கம் சொல்லுவோம். அப்படி இருந்துக்கும் போதே இல்லை அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு நல்ல 8 வருஷம் படிச்சுருப்பார், அவர்கிட்ட போய் கேளு. ஏன்னா நாங்களாம் அவங்கக்கிட்ட தான் கேட்டிருக்கோம், அதனால தான் நீ சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு புரியல அப்படின்றாங்க. நீங்களாக சுயமாக எடுத்து படிங்க, உங்களுக்கு புரியும். எங்கெங்கெல்லாம் இடிக்குது, எங்கெங்கெல்லாம் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே கொலை பண்ண சொன்னார்னே நீங்கள் நினச்சிக்கிட்டே படித்தா கூட கொஞ்ச நேரத்தில் இல்லையே இந்த இடத்துல கடவுளை வந்து கொலை செய்ய சொல்கிறது நான் இல்லை அப்படின்னே போட்டிருக்கோம். அப்படியே உங்களுக்கு சுருன்னு ஏறும். ஆனால் சுயமாக படிக்காதது தான் பிரச்சனை. ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை வச்சே படிச்சுக்கிட்டு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரபு மொழியில் படிக்கிறாங்க இல்லையா, அது ஒரு முக்கியமான காரணம். அவங்களுக்கு எதுவுமே புரியாதது. அதை அழகாக தமிழிலே ஒரு தடவையும் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒன்றும் கடவுளில் யாரோ எழுதுந்த படிக்கிறது வந்து கடவுளை வணங்குறதே கிடையாது இல்லை. என் அப்பா கிட்ட நான் அன்பாக பேசுகிறதுக்கு இன்னொருத்தர் எழுதி கொடுத்ததை நான் வச்சு பேசிகிட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே வச்சா கூட உங்கள் மொழியில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் யோசிச்சுடுவீங்க இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு. ஸோ அதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறார்? இந்த பூமி சொர்க்கமாக இருந்து எல்லா மதமும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும், உன்னை மாதிரி கீழானவன் எவனுமே கிடையாதுன்னு சொல்லும். ஆனால் கடவுள் சொல்கிறார், உன்னை மாதிரி உயர்ந்தவன் எவனும் கிடையாதுன்றார். பைபிள்லையும் இருக்குது இது. உன்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக ஆக்கினேன்ட்டு வரும். ஆனால் அவங்களும் அப்படியா இருக்கிறாங்க, மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரேன்ட்டு முட்டி போட்டுட்டு வணங்குறாங்க. என்ன சொல்கிறது? ஸோ உன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை இந்த பூமியில் பிறந்ததில். அப்படித்தான் நான் உன்னை படைத்தேன் சொர்க்கத்தில் தேவதையாக. அந்த தேவதையில் நம்பர் 1 தான் லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் நாராயணன் கோயிலில் வைகுண்ட வாசல் திறப்புழா, சொர்க்க வாசல் திறப்புழா கொண்டாடுறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த மதத்துலையும் அது சொல்லப்பட்டிருக்காது. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்போது வாழ்ந்தவர்கள் அவங்க. அதனால தான் பாரதத்தில் இத்தனை கோயில்கள். இந்த தேவதைகள் தான் நரகமாக மாறும்போது, இங்கே பூகம்பம்லாம் வெடிக்கும்போது வெவ்வேறு இடத்துக்கு போய் அவங்க மூலமாக வேறு மதங்கள் வருது. அதனால தான் மெக்காவில் வந்து நிறைய தெய்வங்கள் இருந்தது, அதெல்லாம் இடித்தார் அப்படின்வாங்க. ஸோ ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே ஜிப்ரேல் ஆத்மா வந்து ஞானம் கொடுக்கும்போது அவருக்கு அவ்வளோதான் புரியுது. அவருக்கு தெரியல, என்னன்னே புரியல. என்னை மட்டும் வணங்குன்றது கடவுள் கொடுக்குற ஞானம் தான். ஆனால் வணங்குறது இல்லை, நினைக்கிறது. ஆனால் அவன் அங்கே பக்தி வந்துடுச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடியே வணங்குறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் இங்கே இந்துக்கள்னு பேரை மாற்றிக்கிட்டு பக்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொர்க்கத்தில் எந்த பக்தியும் இருக்காது, கடவுளே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைக்க, அங்கே ஆனந்தமாக இருக்கும்.
துக்கம் வரும்போது கடவுளை நினைக்கிறாங்க. ஸோ பக்தி வந்துடுச்சு. இந்த பக்தியோடு தான் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் தான் மதங்கள் உருவாகுது. இங்கேயும் உருவாகுது, அங்கேயும் உருவாகுது. ஸோ அப்போ அங்கே யாரை வணங்கிட்டு இருக்கிறாங்க? தெய்வங்களை தான் வணங்குறாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை தான் வணங்குறாங்க. அந்த தேவதைகளின் சிலையை உடைத்த முகமது நபி யார்? அவரும் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை தான். அதனால தான் கடவுளின் வார்த்தையை கேட்பவர்களுக்குத்தான் மரியாதையை தவிர மனிதனுடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க நியாயமாக முஸ்லீம்கள் ஒரு மகிமைக்குரிய இடத்தை இன்றைக்கி நபிக்கு எதை கொடுக்குறாங்களோ அது ஜிப்ரேலுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது ஜிப்ரேல் கொடுக்குற ஞானத்தை, முகமது நபி கொடுக்குற ஞானத்தை கிடையாது. அவர் வேணால் விளக்கம் வேணால் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், ஆனால் ஜிப்ரேல் கொடுக்குற ஞானத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஏன் ஜிப்ரேலுக்கு மகிமை இல்லை? யாராவது ஜிப்ரேலை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? ஜிப்ரேல் இதை சொன்னார்னு சொல்கிறாங்களா? அல்லாத்து அல்லா, முகமது நபி சல்லல்லா இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஜிப்ரேலை பற்றி வாயே திறக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுறதுல ஜிப்ரேல் சொன்னது தானே தவிர நபிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி இயேசுவை அப்படியோ ஐயோ ஏசப்பா ஏசப்பான்னு வருகிறாங்க. இயேசு எதையுமே பேசலை. உள்ளே வந்து பேசுனதெல்லாம் கிறிஸ்துன்ற ஆத்மா. இயேசு கிறிஸ்துன்னு அந்த வார்த்தையில் கூட சேர்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, அவங்களாவது வார்த்தையிலையாவது சேர்த்துக்கிட்டாங்க. முஸ்லீம் அதுவும் கிடையாது. ஜிப்ரேலுக்கு அங்கே வேலையே கிடையாது. அப்படி பண்ணி விட்டுறாங்க. ஸோ இப்போ இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மதங்கள் எல்லாம் உடலுக்காக உருவாக்கப்பட்டது. உடல் உணர்வு அதை கொஞ்சம் நியாயமாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஏதோ மொத்தத்தில் உடலுக்கான மதங்கள் தான் இல்லையா? இன்றைக்கி ஒரு முஸ்லீம் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் இப்போ பிறந்துட்டிங்கன்னா முஸ்லீம், அங்கே இறந்து டக்குன்னு போய் கிறிஸ்தவ அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டின், அங்கேருந்து இந்து அப்பா அம்மாவுக்கு பிறந்தால் இந்து. இதெல்லாம் உடம்பு. ஆனால் எந்த உடம்புல இருந்தாலும் உள்ளே இருக்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு தந்தை சிவ பரமாத்மா தான். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் நேரடியாக வந்திருக்கிறார். ஆனால் நம்ம மதத்திலே ஊறி போனதுனால அந்த மதம் நம்மளை பிடிச்சி இழுக்குது. வெறும் சபரிமலைக்கும் மெக்காவுக்கும் திருவண்ணாமலைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்த கால் கம்முன்னு ஒரு இடத்துல இருந்து இறைவனை நினைக்க மாட்டேங்குது. எனக்கு சுற்றுறது பிடிச்சிருக்குது. அலைய ஓடுறது தான் சாத்தானுடைய வேலை. கடவுளுடைய வேலை அலையிறதுலேருந்து உங்களை காப்பாற்றி அவர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா மேலே அழைச்சிட்டு போகிறது வந்து இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இந்த ஞானமே உங்களை ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு எந்த மதத்துலையும் சொல்லப்படல. இதுதான் இறைவனுடைய செய்தி. இறைவனுடைய செய்தி அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறது, உங்களுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது. நீ சாதாரண மனிதன் கிடையாது, உலகத்தையே ஆண்டவன், நீ உலகத்துக்கே அதிபதியாக உன்னை ஆக்கினேன். இன்றைக்கி பார்க்குற எல்லாத்துக்கும் அடிமையாக கிடக்கிற கரிமீனுக்கு பணத்துக்கு அடிமையாக கிடக்கிற பணம் சாப்பிட்லன்னா பணம் ஆகிடுவேன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க பாங்க மனிதர்கள். காமத்துக்கு அடிமை. மனைவியோடு நீ காமத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நீ கள்ளத்தொடர்பில் விழுவ. ஒரு டைமுக்கு அப்புறம் கற்பழிப்பு நடக்கும். இன்றைக்கி போலீஸ் எல்லாம் இருக்கிறனால வாயில் சுற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது, எதுவும் இருக்காது. கற்பழிப்பு நடக்கும். பன்னிக்கறி மட்டும் இல்லை, உங்கள் குழந்தை கறியே சாப்பிடுவீங்க. ஏன்? கறிக்கு ருசி ஆகிடுச்சுல்ல. மைண்டு யோசிக்க அந்த நேரம் எந்த கறியாக இருந்தால் என்னடா, கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ட்டு ஒரு பாட்டெல்லாம் வேறு வந்துடுச்சு. எல்லாமே ஆகும். ஏன்னா அங்கே விதை, மதங்கள் என்ன பண்ணால் பாவம் செய்கிறதுக்கான விதையை போட்டுரும். ஆனால் அந்த பாவத்துடைய உச்சி இருக்குது இல்லையா, அதை மட்டும் செய்யாது, அது பாவம். இது என்ன கொடுமையாக இல்லை? ஸோ அந்த படுபாதாளம்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு ஒரு மதமும் ஒரு சில பாவங்களை செய்யாதுன்னு அதை நீங்கள் பண்ணியே தீர்ற நிலைமைக்கு தள்ளிட்டு போய் விட்டுரும். வேறு வழியே கிடையாது, அந்த நிலைமைக்கு இட்டு போய் விட்டுரும். ஸோ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கான ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். நீ உடம்புன்ற மறந்து ஆத்மானு வந்து என்னை நினைக்க உனக்கு ஆத்ம சக்தி வர தான் வெளி உலக காட்சியிலேருந்து புத்தி விலகும். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயும் மயங்கி கிடக்கிற வியாதியினால் பீடிக்கப்பட்டு இருக்கிற எல்லா மதத்தினரும், நோ எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ நீ அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கண்ணு தெரியாதவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு காமமே இருக்காது இல்லை அப்படி. ஏன் இருக்காது பிரதர்? அந்த வாய்ஸை கேட்டால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ புர்கா போட்டால் எப்படி காப்பாற்ற முடியும்? யோசிச்சுவாங்க. வாய்ஸை அதாவது பெண்ணையே பார்க்காதவனுக்கு அந்த வாய்ஸ் அவனுக்கு காமத்தை தூண்டுது. ஸோ அப்போ பெண்ணே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறதா? அதனால தான் பெண்ணை அடிமைப்படுத்துறதுன்னு சொல்கிறது. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேருக்கும் காமம் இருக்குது, 2 பேரும் அடிமையாக இருக்கான். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை தேடுவதற்கு பதிலாக அவங்களுக்கு புர்காவை போடுறதுனாலையோ ஆணுக்கு தாடியை வளர்க்குறதுனாலையோ உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷம் போகுமா? ஏன்னா விஷம் உள்ளே இருக்குது, வெளியில் கிடையாது.
பொண்ணெல்லாம் இதை மூடிட்டுனா அவன் ஆபாச படம் பார்க்க போகிறான், அல்லது மற்ற மதத்து பொண்ணை பார்க்க போகிறான். இல்லைன்னா அவனுக்கு அந்த அந்த காம வெறி ஏற ஏற அவனுக்கு கண்ணு போதும் காமத்தில் விழுறதுக்கு. இல்லை கண்ணையும் மூடிட்டேன், கை போதும் அவனுக்கு பொண்ணுன்னு நினச்சா போதும். இல்லைனா தாலிபான் ஆட்சி ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்கிறாங்க, அவன் 4 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி கட்டிகிட்டு இருக்கிறான். நான் எப்படி கட்டிகிட்டு இருக்கிறான்? அப்போ அவனுக்குள்ளே எப்படி காமம் வந்துச்சு இல்லையா? முன் ஜென்மத்தில் விழுந்து 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 அடிமையாக்கி துப்பாக்கியை காட்டி நான் கொன்னுடுவேண்டானாலும் அவனால் காமத்தை அடக்க முடியாது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் சார்ந்தவர்கள் போய் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறாங்க, 8-10 பேர் சேர்ந்து. அவனுக்கு தெரியாதா அது மோசமான நாடு, மாட்டுனா அவ்வளோதான் தெரியாதா? தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவனால் கட்டுப்படுத்த முடியல, அந்தளவுக்கு அடிமையாக இருக்கிறான். ஏன்? காமத்தில் வந்தால் தப்பு இல்லை அப்படின்னு உள்ளே போயிடுச்சு இல்லையா விஷம், அது போதும் அவனை அந்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். ஆத்மான்னு வந்து என்னையே நினைவு பண்ணிட்டாரு, வேறு எந்த உறவும் இல்லை, உன்னை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்றார். அதனால தான் சுடுகாட்டில் சிவன் இருந்து தியானம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடவுளுக்கு உடம்பு கிடையாது, கடவுள் யார் உடம்புல வராங்களோ அவருடைய நினைவாக அப்படி காட்டுறாங்க சங்கர்ன்ட்டு. மொத்தத்தில் அந்த மாதிரி ஒரு ஆளும் கிடையாது. ஸோ சுடுகாட்டில் தவம் பண்ணுறாங்கன்னா இந்த கலியுகமே இன்றைக்கி சுடுகாடு மாதிரி நினச்சிக்கோ. புத்தியினால் இறைவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அந்த சங்கருக்கு முன்னாடி லிங்கம் இருக்கும், அவர் கடவுளாக இருந்தால் அவர் யாரை நினச்சி தியானம் பண்ணுறார் இல்லையா? ஸோ எதிர இருக்கிற அந்த லிங்கம் தான் இறைவன். நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதோடைய நினைவாக முட்டை வடிவத்தில் பெருசாக வச்சு வணங்குறாங்க. நாமளும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறோம், நம்மள மாதிரியே கடவுளும் ஆத்மா தான். நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், அவர் ஒருபொழுதும் வருவதில்லை, விலகியே இருக்கிறார். ஸோ அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். பர அப்படின்னா விலகி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்போ அவரை நினைக்கணும்னா தெரிஞ்சிருச்சு, செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க ஆத்மா சக்தி ஆகும். மற்றபடி எந்த மதத்தின் வழிமுறைப்படி நீங்கள் வணங்கினாலும் விடிய 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 கோவிந்தா, அரோகரா, ஏசப்பா, அல்லா என்ன மந்திரம் உருண்டு பிறண்டாலும் கொஞ்சம் கூட ஆத்மாவில் இருக்கிற பாவம் மாறாது, குணம் மாறாது. அவனால் பண்ண முடியாது இல்லையா? மத தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மத தலைவர்கள், முஸ்லீம் மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள்லாம் ஏன் காமத்தில் விழுறாங்க? அவனால் முடியல. அதாவது அந்த அந்த மதத்துடைய உச்சக்கட்ட நிலையில் அவன் இருக்கிறவனாலே முடியலன்னும் போது மற்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சுப்பார். இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் வர்றாரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சட்ட ஒழுங்கு எதுவுமே இருக்காது உலகம் ஃபுல்லாக. ஆதியில் மனிதன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான்ட்டு சயின்ஸ் சொல்லுது, அதெல்லாம் ஆதியில் கிடையாது. ஆதியில் அற்புதமான ட்ரெஸ் போட்ட தேவதைகளாக இருந்தோம். லக்ஷ்மி நாராயணன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்து மதத்தில் வந்து நாராயணன் வந்து ஷட்டை போட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஒரு வஸ்திரம் மட்டும் ஒரு துண்டு மட்டும் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே நாராயணன் அப்படி இருக்க மாட்டார், செம்ம அற்புதமான ட்ரெஸ் போட்டிருப்பார். கை கூட தெரியாது. முஸ்லீம் பெண்கள் கை போடுறாங்களே, கை மட்டும் தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் ஆண்களே அங்கே கை வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. செம பக்காவான ஹை குவாலிட்டி கிளாத்தாக இருக்கும். அங்கே தங்கமே சொக்க தங்கமாக இருக்கும். பெருமாளுடைய கோயில்லையே பார்த்திங்கன்னா அந்த உள்ளங்கையை தவிர எல்லாமே நகை போட்டு மூடி இருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு அது வந்து ஒரு மனித உடல்னே எனக்கு தெரியாது, என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா உள்ள மனித உடல் தான் இருக்கும் போல இருக்குது. மேலே அவ்வளோ நகை போட்டதுனால அது அந்த ஷேப்பே வித்தியாசமாக இருக்கும். வெங்கடாஜலபதி இப்போ சொர்க்கத்தில் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஸோ தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம், அப்போ எவ்வளோ பணக்காரங்களாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாங்களோன்ற நினைவில் அங்கே தங்கத்தை போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க. ஸோ அது பைபிளில் வந்து தங்கத்தில் இந்த சிலையை செஞ்சுட்டாங்க, அதை உடச்சிட்டாங்கன்ட்டு ஒரு கதையை எழுதிட்டாங்க. நிஜத்தில் நடக்கலை, அதை புரிஞ்சுக்கணும். பைபிள்லையோ குரான்லையோ ராமாயணத்துலையோ மகாபாரதத்துலையோ சொல்லப்பட்ட எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதுக்கு பெரிய சாட்சி என்னென்னா எல்லா கதையும் ஒரே கதையாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கிறோம். ஒரே கதையாக இருக்கும் எல்லாருக்கும். கிருஷ்ணருடைய கதையே இயேசுடைய கதையாக இருக்கும், முகமது நபி கதையாக இருக்கும். அங்கே போட்டிருக்கிற எல்லா தீர்க்கதரிசி கதையும் ஒரே மாதிரியாக இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல நல்லவனாக இருப்பான், அடுத்தது கெட்டவனாக போவான். இதுவே முஸ்லீம்களுக்கு தெரியாது, அதுதான் கொடுமை. பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும். எடுத்தவனே நல்லவனாக இருப்பான், கடவுளுக்கு வணங்குறவனாக இருப்பான், போக 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 அவன் மோசமாயிடும். நிஜத்தில் நடந்த கதை கிடையாது, ஒரு ஆத்மாவின் கதை. ஒவ்வொரு ஆத்மாவுடைய கதை. ஆரம்பத்தில் நல்லவர்களாக இருக்கிறோம், மறுஜென்மம் எடுத்து கடைசியில் மோசமாகிறோன்னு அர்த்தம். ஒரே ஜென்மத்தில் நடக்கிறது கிடையாது இது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் அங்கே ஒரு கதையாக போட்டிருக்கிறாங்க.
அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரே கதையாக ராமாயணம் மகாபாரதத்தில் போட்டாங்க. பைபிள் குரான் கதையெல்லாம் குட்டி குட்டி கதையாக இருக்கும், இது ஒரே கதை, ஒருத்தருடைய கதையை. ஆனால் அது இதோடைய கண்டினியூஷனாக இருக்கும். அனைத்தையும் இழந்துடுறாங்களா? இழந்த பிறகு என்ன ஆகுது? மீண்டும் அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தான் மோசஸ் மூலமாக அடிமைகளை மீட்டிட்டு வராருன்றது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த சாத்தானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதர்களை கடவுள் ஞானத்தை கொடுத்து மீண்டும் சொர்க்கத்திற்கான வழியை சொல்கிறேன். பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்தில் வைக்கிறேன். அது சொர்க்கத்திற்கான நினைவார்த்தம். ஸோ இது இப்போ இங்கே ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் போய் மோசஸ் மாதிரி வனாந்தரத்தில், அதாவது காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஆல்ரெடி கலியுகம் காடு தான். இப்போ நம்ம அலைஞ்சிட்டு தானே இருக்கிறோம். காசுக்காக, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எங்கெங்கேயோ போய் கடலை தாண்டி சில அரபு நாடுகளில் போய் ஒட்டகம் மேய்ச்ச விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வந்துட்டுருக்குறாங்க சாப்பாட்டுக்காக. அனைத்தையும் இழந்துட்டோம். ஆனால் கடவுள் படைத்த சொர்க்கத்தில் அங்கேயும் வேலைக்காரங்களாம் இருப்பாங்க, வெட்டியான்னு இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எந்த விதமான துக்கமும் இருக்காது, அளவற்ற செல்வம் இருக்கும். வெட்டியானுக்கு பிறந்தவன் வேறு வெட்டியானாவே இருப்பான், ராஜாவுக்கு பிறந்தவன் ராஜாவாகவே இருப்பான். அது எப்படி நாங்கள் இப்படி இருக்கலாமா, இதெல்லாம் சமத்துவம் இல்லை, இந்த மாதிரி எண்ணம் கூட அங்கே வராது. ஆனால் தான் அங்கே ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்காக இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஹரிச்சந்திரன் கதை அப்படி தான். தன் மகன் மீது இப்ராஹிம் கதை இருக்குது இல்லையா, அது ஆக்சுவலாக ஹரிச்சந்திரன் கதையே தான். ஹரிச்சந்திரன் கதையில் பார்த்திங்கன்னா உன்னுடைய குழந்தைய எடுத்துகிட்டு வா, யாகத்தில் போடலான்னு கேட்பாங்க. இப்ராஹிம் குழந்தைய கொலை பண்ண சொல்லி கேட்குறாரு இல்லையா, அதே மாதிரி இவருக்கு குழந்தை மேலே பற்று. பிறந்தப்புறம் சொல்கிறேன்ட்டு பிறந்ததை தெரியாமலே வளர்ப்பார். கடைசியில் அந்த முனிவருக்கு தெரிஞ்ச உடனே உன் குழந்தை இட்டுட்டு வானு, ஐயோ நான் எதை வேணாலும் கொடுக்குறேன். அப்படியே சரி உன் ராஜ்யத்தை ஃபுல்லாக கொடு. ஸோ எல்லாத்தையும் வந்துடுறார். இதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த பற்று குழந்தை மேலே, மனைவி மேலே, பொருள் மேலே, காமம், இது மாதிரி இதிலெல்லாம் வர வர தான் நம்ம அனைத்தையும் இழக்கிறோம். இப்போ மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இங்கே இறைவன் கொடுக்குற ஞானம் எதுக்கு? அவரே நினைக்க சொல்கிறது, அவ்வளோதான் ஞானம். இறைவனே நினைக்க நினைக்க ஆத்மாக்கு சக்தி வரும். வர வர வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். ஆனால் இந்த ஞானத்தை யாருக்கு எடுப்பா? கோடியில் ஒரு சிலர் தான். பைபிளில் போட்டிருக்கேன் இல்லையா, சொர்க்கத்திற்கான பாதை இடுகளானது, எல்லோரும் போயிட முடியாது, சொற்பமானவர்களே இதை எடுப்பார்கள்னு குரான்லேயும் போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, முஸ்லீம்களை எல்லோரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த ரமலான் மாதம் முழுவதும் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? அதுதான், எச்சில் கூட விழுங்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? இந்த ஜென்மம் ஃபுல்லாக நீங்கள் காமத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா எதை ஃபாலோ பண்ணுவாங்க? அதுக்கு நான் எச்சில் விழுங்காமலே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ இதே தான் எல்லா மதத்தினருக்குமே. ஸோ அதனால் கொஞ்சம் பேர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்திற்கு வருவாங்க. அந்த கொஞ்சம் பேர்னால் தான் காமமே இல்லாத உலகம் படைக்கப்படும். அதனால தான் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. செல்வம் அளவற்று இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மளிகையில் இருந்தாலும் திருடு பயம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எதுவுமே இல்லாட்டினாலும் என்னென்ன கொலை நடக்குது காசுக்காக, காமத்திற்காக பார்க்குறோம் இல்லையா. ஒரு இளம் பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய பிடுங்கி குழந்தை மேலே கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்லியிருந்தார் இல்லையா, கடைசி நேரம் எப்படி இருக்கணும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் அந்த காமம் தான் அங்கே முக்கியமான விஷயமே. ஒரு பெண்ணை நீ பார்த்தாலே இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. ஸோ காமமாக ஒருவரை பார்க்கவே கூடாதுன்றதான் இறைவனுடைய ஞானம். எனக்கு காமம் இருக்குது, உன்னை பார்த்தா காமம் வருது, நீ ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக புர்கா போட்டுக்கொன்றது மனிதனுடைய வழி இல்லை. நான் எல்லாருடைய பொண்டாட்டியும் பார்ப்பேன், ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் யாரும் பார்க்கக்கூடாது, அதனால் நீ மூடிக்கோ. இது சாதாரண மனிதனுடைய வழி இது இல்லை. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இன்னை வரைக்கும் மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணுன்றாங்க இல்லையா. சொர்க்கத்தில் நாராயணனுடைய மனைவி லக்ஷ்மி நாராயணன் தான் முதல் மகாராஜா மகாராணி. எல்லோரும் அழகாக இருப்பாங்க. அதில் நம்பர் 1 அழகு, ஆரோக்கியம், செல்வம், குணம் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கிறவங்க அவங்க. அவ்வளோ அழகாக இருந்தாலும் நாராயணனோ அல்லது யாருமே அவர்களை பார்த்து சின்ன சலனம் கூட ஆகாது. கோயிலில் சாமி சிலையை பார்த்தாலே உங்களுக்கு ஆகுதா? காரணம் என்னென்னா, ஆத்மாவில் தான் அவர்களுடைய கவனம் இருக்கும். தன்னையும் ஆத்மானு பிறரையும் ஆத்மானு பார்ப்பாங்க. ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆனந்தம் இருக்கிறதுனால புத்தி நல்ல எண்ணங்களை மட்டுமே உருவாக்கும். எப்போ அது விரக்தி வருதோ அப்போ தான் அது தவறான எண்ணத்திற்கு போகும். காமம் படிப்படியாக போய் கள்ள தொடர்புன்னு போகும், அடுத்தது ஓரினச்சேர்க்கைன்னு போகும், அப்புறம் கண்ணா பின்னான்னு போகும். ஒரு டைமுக்கு அப்புறம் கொலை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு தெரியாது என்ன பண்ண. ஏன்னா அவன் எதெல்லாம் ஒரு சந்தோஷம் நினைக்கிறானோ அதெல்லாம் கடந்து போக போக இன்னும் அடுத்த சந்தோஷம். அதுக்கப்புறம் எதுலேயுமே சந்தோஷம் இல்லாம்போது கொலை பண்ணுறதெல்லாம் நடக்குது இல்லையா. இப்போ காதல், கள்ளக்காதல்,
நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய அரசியல்வாதியே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட காமத்தில் ஈடுபட்டது இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையே என்ன பாடுபடுத்துதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த காமத்தில் தான் எல்லாருமே விழுந்து கிடக்கிறது, அதில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலேருந்து காப்பாற்ற தான் கடவுள் வர்றார். அப்படி சொர்க்கத்தில் உயர்ந்து இருந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டீங்கன்றதை காட்டுறதுக்கு தான் கோயில் கோபுரத்தில் மேலே அழகான சிலைகள் இருக்கும், கீழே வர வர ஆபாச சிலைகள் இருக்கும். அதுக்கும் கீழே தான் நம்ம கோபுர வாசல் வழியாக உள்ளே வருவோம். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இப்போ மீண்டும் கோபுரத்துக்கு போகணும். கோபுரத்துக்கு மேலே என்ன இருக்கும்? 4 கலசம் இருக்கும், 8 கலசம் 10 கலசம்ன்ட்டு இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா ஆத்மாவை குறிக்குது. ஃபுல் ஆத்ம உணர்வு, உடல் உணர்வை முற்றிலும் மறந்தவர்கள் அந்த உயர்ந்த நிலையை அடையிறாங்க. ஸோ உடல் தான் ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு, அது வெறும் ட்ரெஸ்ஸு தான். இந்த உடல்ன்ற ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி போட்டால் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்கன்றது தான். முருகன் ட்ரெஸ் இல்லாமல் கோவணத்தோட பழனி மலையில் நிற்கிறாரு. இயேசு ட்ரெஸ் இல்லாமல் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏன்னா சிலுவையில் அறையிறதுக்கு எதுக்கு ட்ரெஸ் அவுக்கணும்? பழனி மலைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் அவுத்துட்டு தான் போகணுமா? ஸோ ஆனால் அதே இடத்துல ராஜ அலங்காரமும் போடுவாங்க பழனி மலையில். ஒரு நாள் கோவணத்தில் ஆண்டியாக இருப்பார், இன்னொரு நாள். இப்போ ஆண்டியாக இருப்பதன் மூலமாகத்தான் அரசன் ஆகிறோம். இங்கே இருக்கிற எதுவும் என்னதில்லை இந்த உடல் உட்பட அப்படின்ற உணர்வில் இறைவனையே நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தை கடவுளே வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, கடைசி 100 வருடம். இதோடைய நினைவாக அவங்க 1 மாதம் புனித ரமலான் மாதம் என்ன ஞானத்தை கொடுத்தார்? வைராக்கியம். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தாலும் பார்க்காத மாதிரி, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த வைராக்கியத்தோட உச்சத்தை காட்டுறதுக்கு தான் எச்சில கூட விழுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எச்சில விழுங்குறதுனாலே விழுங்காதனாலே எந்த லாபமும் கிடையாது. மேபி அதனால் நஷ்டம் வேணால் வரலாம், அது நமக்கு தெரியல. இல்லை லாபம் கூட இருக்கலாம். ஏன்னா அதில் சில என்சைம் வரும், அது உள்ளே போய் இன்னும் பசியை தூண்டாமல் இருக்கலாம், அது மேபி இருக்கலாம். ஆனால் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, குணம் மாறிட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இறைவனுடைய, அதாவது என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை. ஏன்? கடவுள்கிட்டே நேரடியாக ஞானத்தை எடுக்கிறேன். கடவுளை அடையாளமே கண்டுக்க முடியல யாராலையும், இல்லையா? இந்த ஞானத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் என்னுடைய அப்பான்ட்டு. கோடியில் ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடித்து இதுதான் மிகப்பெரிய விசேஷ குணமே. இதன் மூலமாக தான் சொர்க்கத்துக்கே போயிடுங்க. சொர்க்கத்துக்கு போகிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. இங்கே இறைவனை கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள், இறைவன் நினைவிலே இருக்கிறீங்க பாருங்கள். இதன் மூலம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் எரிக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்குத்தான் கோயிலில் சிலை வச்சு வணங்குறாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு சிலை இல்லை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிறது கடவுள்கிட்ட ஞானத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சுபமான எண்ணம். எல்லா மதத்தினருக்கும் இந்த ஞானத்தை எப்படியாவது கொடுக்கணும், அவங்க திட்டினாலும் பரவாயில்ல. ஸோ முகமது நபி வரும்போது நிராகரித்தார்கள். முகமது நபி யாருக்கு அனுப்புனாங்க? முஸ்லீமுக்கு அனுப்புனாங்க. முஸ்லீம்கிட்ட யார் இந்த ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கிறா? நாம் தான் சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? நிராகரிக்க தான் செய்கிறாங்க, திட்ட தான் செய்கிறாங்க. ஆனாலும் அதுவும் நம்முடைய குழந்தை. ஏன்னா நம்ம மூதாதையர் ஆத்மா இல்லையா? விதையாக இறைவன் இருக்கிறார், அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கிற வேறு தான் பிரம்மகுமாரிகள், வெளியில் தெரியாது. அடுத்தது இவங்க தான் தேவதை ஆகிறாங்க, அது தெரிஞ்சிடும், மரம் வந்துடும். அது வரைக்கும் எந்த மதமும் வராது. 2500 வருஷம் இதே பாரத பூமி. அதுக்கப்புறம் தான் யூத மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், நிறைய மதங்கள் வருது. ஒன்று ஒரு கிளைகள். அந்த கிளைக்கும் தேவதைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்? ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு மேலேருந்து ஒரு ஆத்மா வருது இல்லையா, ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வருது இல்லையா, அதுக்கும் தேவதைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த ஜிப்ரேல் வந்து ஒருத்தர் உடம்புல போகிறது இல்லையா, நபி, அது சொர்க்கத்தில் வந்த ஆத்மா. அந்த நபியினால் தான் ஏதோ கொஞ்சமாவது அதற்கான விளக்கத்தை கொடுக்க முடியுது. மற்றவர்கள் இப்போ ஒரு அதுக்கு முன்னாடி நான் யூத மதம் இருந்துச்சா, கிறிஸ்தவ மதம் இருந்துச்சா, இந்த மதத்தின் ஆத்மா, அதாவது அந்த மதத்தில் மட்டுமே வர ஆத்மாவுக்கு கொடுத்தா ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்போ பாருங்கள், அப்போ ஒரு கிளைக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய தொடர்பு இல்லை, உங்களுடைய கடமை இல்லையான்னு கடவுள் கேட்குறாரு. உங்கள் குழந்தை தானே அவங்க. எல்லா மதத்திற்கும் உங்களுக்கு தான் நேரடி தொடர்பு இருக்குது. எல்லா மதத்தினருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். நீ கொடு, அவன் அதாவது அவன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவான். எப்போ? அடி உதையெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் துக்கம் தாங்காமல் மேலே தப்பிச்சா போதும்னு இருக்கும்போது இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைன்ட்டு நாம் இப்போ சொன்னது அவனுக்கு வேத வாக்காக வரும். அப்படி நினைக்க முயற்சி பண்ணாலும் முயற்சியும் பண்ண முடியாது. அப்போ நம்ம எதிர வரும்போது நாம் இந்த உடல் உணர்வை முற்றிலும் மறந்து ஒரு இறைவனின் நினைவில் மட்டுமே நிரந்தரமாக இருக்கிற நிலையை அடைவோம் கடைசியில்.
அப்போ தான் நம்ம மூலமாக காட்சி கிடைக்குமா அவங்களுக்கு. அவங்களுடைய இஷ்ட தெய்வம் இயேசுனா இயேசுவா தெரியும். முஸ்லீம்கள் வந்து ஒளியை பார்த்தா விழுந்துருவாங்க. ஸோ ஒரு ஒளி அப்படி ஃப்ளாஷ் அடித்தா எல்லாருமே விழுந்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தெரியும். இப்படி பல விதமாக தெரியும். ஸோ அப்போ இறைவனை நினை அப்படின்னும்போது கண்ணு முன்னாடி பார்க்கும்போது என்ன ஆக முடியும்? அப்போ தான் இறைவனையே நினைப்பாங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்காத போதே நீங்கள் இறைவனை நினைத்தால் மட்டுமே ஆத்மாவை தூய்மையாக்க முடியும். அந்த நேரம் மேலே போக முடியும், அவ்வளோதான். ஏன்னா போய் தான் ஆகணும். ஏன்னா இங்கே காலி பண்ணால் தான் அடுத்த ஷோ போட முடியும். தேட்டரை விட்டு காலி பண்ணோம் இல்லையா. நாடகம் முடிஞ்சிச்சு 5000 வருஷம். ஸோ எல்லோரும் மேலே அனுப்பிச்சிட்டு சொர்க்கத்திற்கு தகுதியான ஆத்மாக்கள் மேலேருந்து கீழே வருவாங்க. அவங்களும் இங்கேருந்து போனவங்க தான். இறைவனுடைய ஞானத்தை கேட்டு போனவங்க ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. கேட்காதவர்கள் அந்தந்த மதம் அல்லது அவங்களுடைய குணம் எப்படி இருக்குதோ அதற்கேற்ப. இப்போ முஸ்லீம்கள் எல்லாமே நபி வந்தோடனே பிறந்துடுறது கிடையாது. இப்போ வரைக்குமே பிறந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ சமீபமாக ஓரிரு பிறவி எடுத்த ஆத்மாக்கள் தான் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க. எல்லா மதத்திலுமே எல்லா துறையிலுமே ஃபேமஸாக இருக்கிறவங்களும் சமீபமாக வந்தவர்கள். அதனால தான் அவங்க இந்த ஞானத்தை எடுக்கவே மாட்டாங்க. எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அனைத்தையும் இழந்து ஏழையாக இருக்கிறவருங்க தான் இந்த ஞானத்தை பெரும்பாலும் எடுப்பார்கள். ஸோ அதனால தான் ஏழை பங்காளன் அப்படின்ட்டு இறைவனை சொல்கிறோம். ஸோ ஏழை பங்காளன் அப்படின்னா ஒரே தட்டில் சாப்பாடு கொடுத்துட்டோம் பாருங்கள், சமதர்மம் அப்படி கிடையாது. இறைவனுடைய ஞானம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுது. எல்லோரையும் ஆத்மான்னு பார்க்கறது தான் சமதர்மம் இல்லையா. இவங்க முஸ்லீம், இவங்க கிறிஸ்டின், இவங்க இந்து, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா கடவுளுடைய குழந்தை. ஸோ அவங்களை மட்டும் பார்த்து அந்த ஞானத்தை அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறோம். அந்த ஆத்மாவில் ஞானங்கிற அம்பை விடுறது தான் அங்கே வந்து தாவீது ஒரு அசுரனை நோக்கி பூர்வமத்தியில் விடுவான் உண்டிக்கோலை. அவங்க நிஜமாகவே அப்படி ஒருத்தனை கொண்டுட்டாம்பல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அமெரிக்காவை எதிர்த்து இந்த அமெரிக்காவை எதிர்த்துல ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்குது. கடவுள் வந்து பெரியவர்களை ஒப்பு கொடுப்பார். ஏன் அவன் மட்டும் அவனும் கிறிஸ்டின் தான், உக்ரைனும் கிறிஸ்டின் தான், இவங்களுக்கு ஆப்பு வைக்கிற அமெரிக்காவும் கிறிஸ்டின் தான். அதுதான் ஒரே மதத்தினர் அடிச்சிக்கிறது வந்து இந்து மதத்தை தவிர எல்லா மதத்துலையும் நடக்கும்னு சொல்லுவார். ஒரு இந்து நாடு இன்னொரு இந்து நாடு கூட போய் சண்டை போடாது இல்லையா. இந்தியா போய் நேபாளில் சண்டை போட்டுட்ருக்குதா? கிடையாது. ஆனால் முஸ்லீம்களுக்குள்ளே அடிச்சிக்கிறத நம்ம பார்க்கலாம். பெரும்பான்மையான முஸ்லீம் நாடுகளில் வந்து சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது. கிறிஸ்தவ நாடுகளும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். உலக அழிவுக்கு கிறிஸ்தவ நாடுகள் தான் சண்டை போட்டுக்கோங்க. அவங்க தான் அணு ஆயுதம் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே இறைவனை நினைக்கிறது, உடலுக்கான மதங்களை விட்டுட்டு ஆத்மாவிற்கானவர் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா மட்டுமே அப்படின்னு அவருடைய நினைவிலே இருந்த அனைத்தையும் நீங்கள் வென்றீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு நுழைவீர்கள். அப்படி சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஞானத்தை இறைவன் கொடுத்த இந்த 100 வருடத்தின் நினைவாகத்தான் ஒவ்வொரு மதத்திலும் ரமலான்லேருந்து நாட்கள், புரட்டாசி மாதம் இப்படியெல்லாம் கொண்டாடப்படுது. ஸோ நீங்கள் வந்து சும்மா ஸ்தூலமாக காலைல சாப்பிடாம இருக்கிறதுலே திருப்தி அடையிறீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ். இல்லை வைராக்கியமாக எனக்கு இந்த கலியுகமே தேவையில்லை, சொர்க்கம் தான் வேணும் அப்படின்ட்டு இறைவனை பிடிக்கிறீங்களா, அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஞானத்தை கொடுங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கடவுள் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம். இதையே நீங்களும் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்த பிறகு உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்கள் தொடர்பில் வரவங்க எல்லோருக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க கடைசியில் எனக்கு இந்த ஞானத்தையே கொடுக்கலன்னும் போது அந்த பழி உங்கள் மேலே விழுந்துடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். பிடிக்குது புரியல கொடுங்க. உங்களுக்கு புரியாதது அவங்களுக்கு புரியலாம். ஏன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இது புரியும், பிடிக்கும், யோசிப்பாங்க. இல்லைனா அதை மீறி அவங்களால யோசிக்க முடியாது. இப்போ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சத்தியமாக தேவதை ஆத்மாவாக இருந்தால் மட்டுமே முதல் வீடியோவுக்கு அடுத்தது இன்னொரு வீடியோவை பார்க்க முடியும். அவங்க நெகட்டிவாக திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த சக்தி வராது மற்றவர்களுக்கு. ஸோ நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்தால் மட்டும் போதுமா? உங்கள் சகோதர சகோதரிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏற்றுக்காமல் அவங்க தூக்கி கிடச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா கல்லிலே விழுந்து கிடக்கிறவங்களுக்கு ரத்தினம் தெரியாது தான். கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு இதுவும் ஒரு கல்லாக அனுபவமாகி தூக்கி போட்டாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்களாச்சும் கடவுளாச்சும். நம்ம வேலை தூதுவன், போஸ்ட்மேன் வேலை, அவ்வளோதான். லெட்டர் கொடுத்தாரு எடுத்தாந்து கொடுக்குறோம், அவங்க கிழிக்கிறாங்க தூக்கி போடுறாங்க, அது நம்மளுடைய வேலை இல்லை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் நேரடியாக எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. முரளி அப்படின்னு நீங்கள் எந்த மொழியில் போட்டாலும், பிரம்மகுமாரிஸ் முரளி இன் தமிழ், தெலுங்கு, கன்னடா எது போட்டாலும் வரும்.
உலகத்தில் உள்ள எல்லா மொழியிலையும் இருக்குது. அமைதியாக இருக்குது இல்லையா, யாருக்குமே தெரியல இல்லையா, ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, அரபு நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. அமைதியாக ஞானம் போய்கிட்டே இருக்குது. அதான் கடவுளுடைய ஞானம். ஓம் சாந்தி. ஸோ ஒரே ஒரு மாதம் ரமலான் கொண்டாடுறதுலே உங்களுக்கு சந்தோஷமா, வாழ்க்கை ஃபுல்லாக ரமலான் கொண்டாடுவது உங்களுக்கு சந்தோஷமா? எப்படி கொண்டாடினாலும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.